அதாவது சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை கிருஷ்ணராஜபுரம் பகுதியைச் சேர்ந்த ஆகாஷ் டெலிசனை மானாமதுரை காவல்துறை விசாரணை என்ற பெயர்ல அழைத்துட்டு போய் காலை அடிச்சு உடைச்சு படுகொலை செய்திருக்கு. இந்த படுகொலையை கண்டித்தும் நீதி கேட்டும் கடந்த 47 நாட்களாக தொடர் போராட்டத்துல தொடர்ச்சியாக இருக்கிறோம். ஆனால் இந்த 47 நாட்கள் ஆகியும் ஆகாஷுடைய படுகொலைக்கு காரணமான 16 காவலர்கள் தனிப்படையில் இருந்தாங்கன்றத குறிப்பிட்டிருக்கான். அந்த தனிப்படையுடைய தலைமையா இருந்தது திருப்போண இன்ஸ்பெக்டர் திலீபன் குகன் உட்பட 16 பேர் சொல்லியிருக்கான். அதுல நீதிமன்றமே இது ஒரு படுகொலை தான் அப்படின்றத ஏற்றுக்கொண்டிருக்கு, திருநாட்டுவா மாத்த சொல்லியிருக்கு. ஆனால் சிபிசிஐடி போலீஸ் இன்னைக்கு வரை குற்றவாளி காவலர்களா அந்த முதல் தகவல் அறிக்கையில கூட பேரை சேர்க்கல. 47 நாளா இந்த மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கு. குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்யணும், எஃப்ஐஆர்ல பேரை சேர்த்து கைது செய்யணும் அப்படின்றதுதான் எங்களுடைய ஒற்றை கோரிக்கை. இந்த கோரிக்கை அந்த குற்றவாளிகளை கைது செய்யலைன்னா உடலை வாங்க மறுத்துதான் 47 நாளா போராடி இருக்கான். கைது பண்ணலைன்னா இந்த போராட்டம் தொடரத்தான் செய்யும். இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலையும் நாங்கள் புறக்கணித்து இந்த போராட்டத்தை தொடர்ந்துகிட்டே தான் இருக்கோம். எங்களுக்கு ஆதரவாக பல்வேறு பகுதி மக்கள் போராட தயாரா இருக்கிறாங்க. கொடுமலூர் வட்டாரத்தை சேர்ந்த தேவேந்திர வேளாளர்களும் கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி 10 கிராம் 11 கிராம் மக்களும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தோம். ஆகாஷ் படுகொலைக்கு நீதி கேட்டும் களத்துல நிக்கிறாங்க. அந்த 10 100 மாறும் 100 1000 மாறும். இது தமிழக அரசுக்கு எச்சரிக்கையாவே சொல்றோம், மாவட்ட நிர்வாகத்துக்கு எச்சரிக்கையா சொல்றோம், மாவட்ட காவல்துறைக்கு எச்சரிக்கையா சொல்றோம், சிபிசிஐடி போலீஸுக்கும் எச்சரிக்கையா சொல்றோம். குற்றவாளிகளை முதல் தகவல் அறிக்கையில கூட நீங்க பேரை சேர்க்காம ஏமாத்திக்கிறீங்க. உடனே சேர்த்து கைது பண்ணணும். இல்லைன்னா நாளை மறுநாள்ல இருந்து இந்த போராட்டம் தமிழகம் முழுவதும் வீரியமா நடக்கும் அப்படின்றத தெரிவித்துக் கொள்கிறோம். லெனின் ஆகாஷ் படுகொலைக்கான நீதிக்கான போராட்ட குழு மற்றும் ஆகாஷ் நண்பர்கள் காவல்துறையை கண்டிக்கின்றோம். ஆகாஷின் படுகொலையை வன்மையாக கண்டிக்கின்றோம். கைது செய் ஆகாஷை அடித்துக் கொன்ற காவல்துறை ரவுடிகளை, காவல்துறை அயோக்கியர்களை கொலை வழக்கில் கைது செய், சிறைப்படுத்து ஆகாஷை அடித்துக் கொன்ற காவல்துறை கொலையாளிகளை கொலை வழக்கில் சிறைப்படுத்து விசாரணை என்று அழைத்து சென்று ஆகாஷை அடித்துக் கொன்ற திலீபனை கைது செய், குகனை கைது செய், மனோகரனை கைது செய், காளீஸ்வரனை கைது செய், தேவேந்திரனை கைது செய், சரத்குமாரை கைது செய், கொலை வழக்கில் கைது செய். நீதி வேண்டும். ஆகாஷின் படுகொலைக்கு நீதி வேண்டும். நீதி வழங்கு. நீதிமன்றமே ஆகாஷின் படுகொலைக்கு நீதிமன்றமே நீதி வழங்கு. என்னாச்சு சிபிசிஐடி விசாரணையே என்னாச்சு ஏமாற்றாதே சிபிசிஐடி போலீஸே விசாரணை என்று ஏமாற்றாதே சிபிசிஐடி போலீஸே 47 நாட்கள் ஆகியும் குற்றவாளி காவலர்கள் பெயரை முதல் தகவல் அறிக்கையில் சேர்க்காமல் ஏமாற்றாதே. எங்கே
போச்சு மனித உரிமை ஆணையமே எங்கே போச்சு தூண்டாதே தமிழக அரசு காவல்துறையே போராட்டத்தை தூண்டாதே அவமானம் காவல் நிலைய மரணங்கள் அவமானம் ஏமாற்றாதே சிபிசிஐடி போலீஸ் 47 நாட்கள் ஆகியும் குற்றவாளி பெயர்களை கூட முதல் தகவல் அறிக்கையில் சேர்க்காமல் ஏமாற்றாதே துரிதப்படுத்து சிபிசிஐடி விசாரணையின் குற்றப்பத்திரிகை தாக்கலை துரிதப்படுத்து விடமாட்டோம் ஆகாசை அடித்துக் கொன்ற காவல்துறை அயோக்கியர்களை விடமாட்டோம் அன்றைக்கு வரை விடமாட்டோம் ஆகாசின் படுகொலைக்கு நீதி கேட்டு போராடும் மானாமதுரை மக்களின் நீதிக்கான போராட்டம் பின்வாங்க மாட்டோம் ஆகாசின் படுகொலைக்கு நீதி கிடைக்காமல் பின்வாங்க மாட்டோம் அணி திரட்டுவோம் ஆகாசின் படுகொலைக்கு நீதி கேட்டு போராடுவோம் மக்களின் போராட்டத்திற்கு அனைத்து சமூக மக்களையும் அனைத்து ஜனநாயக சக்திகளையும் தேவேந்திர குல வேளாளர்களையும் அணிதிரட்டுவோம் தடுத்து நிறுத்து மதுரை கிருஷ்ணராஜபுரத்தில் சட்டவிரோத மது விற்பனையை தடுத்து நிறுத்து எவன் விற்றாலும் தடுத்து நிறுத்து ஆனால் மதுரை காவல்துறையே எச்சரிக்கை மதுரை காவல்துறையே எச்சரிக்கை தமிழக அரசு காவல்துறையே மதுரை காவல்துறையா மதுரை கூலிப்படையா தமிழக அரசு பதில் சொல் சாமானியனுக்கு ஒரு நீதி காவல்துறை கொலையாளிகளுக்கு ஒரு நீதியா சாமானியன் குற்றம் செய்தால் கைது செய்யும் போலீஸே கைது செய்யும் சிபிசிடியே காவல்துறை கொலை செய்தால் கைது செய்ய தயக்கமே சிபிசிடி போலீஸே கைது செய்ய தயக்கமே பாதுகாக்காதே சிபிசிடி போலீஸே குற்றவாளி காவலர்களை கைது செய்யாமல் பாதுகாக்காதே துணை போகாதே ஆகாசை அடித்துக் கொன்ற காவல்துறை கொலையாளிகளுக்கு காவல்துறை அயோக்கியர்களுக்கு சிபிசிடி போலீஸே
துணை போகாதே ஏமாற்றாதே சிபிசிஐடி போலீஸே 47 நாட்கள் ஆகியும் முதல் தகவல் அறிக்கையில் குற்றவாளி காவலர்கள் பேரை சேர்க்காமல் ஏமாற்றாதே வெல்லட்டும் ஆகாசின் படுகொலைக்கு நீதி கேட்டு போராடும் மானாமதுரை மக்களின் நீதிக்கான போராட்டம் 47ஆம் நாள் போராட்டம் வெல்லட்டும் வீர வணக்கம் எங்கள் தம்பி ஆகாசுக்கு வீர வணக்கம்